தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 18வது வாரம் வெள்ளிக்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, இன்று மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. இயேசுனுடைய தெய்வீக இதய அன்பிலே நாம் நிறைந்து நிலைத்து வாழ கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒப்பற்ற ஒரு ஆசீர்வாதம் மிகுந்த நாள். இந்த நாளிலே ஆண்டுடைய இதயத்தை தேடி வந்து அவருடைய பாதத்திலே அமர்ந்து கல்வாரி வழியின் வழியாய் அவருடைய உடலை இரத்தத்தை உண்டு அவரோடு இணைந்து அவரை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக இருக்க அருள் வேண்டுவோம். இயேசுவின் இதயத்திலிருந்து சாந்தமும் அமைதியும் உள்ள அவருடைய இதயத்திலிருந்து சுரந்தோடுகின்ற அருளும் கிருபையும் தாமே இந்த நாள் முழுதும் உங்களோடு உங்கள் வாழ்வில் நிறைவாய் தங்குவதாக. ஆண்டோட அருக்கரம் உங்களோடு இருந்து இந்த நாள் முழுவதும் உங்களை ஆசீர்வதிப்பதாக. நீ தொடுகின்ற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்ன கடவுள் இந்த நாளிலே நீங்கள் தொடுகின்ற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிப்பாக. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 18வது வாரம் வெள்ளிக்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, இரக்கமும் அருள் நிறைந்த ஆண்டவர், சினம் கொள்ள தாமதிப்பவர், எந்த நிலையில் இருந்தால் நம்மை அன்பு செய்து நம்மை ஏற்றுக்கொள்கின்ற கடவுள், இரக்கத்தால் பேரன்பால் நம்மை நினைவு கூறுகின்ற கடவுள் இந்த நாளிலே நம்ம ஒவ்வொருவரையும் அன்பு செய்ய தன் இதயத்தை திறந்து காத்திருக்கின்றார். மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையாகி இன்று இயேசுனுடைய தெய்வ இதய அருகிலே வந்து அந்த இதயத்தினுள் சுரந்தோடுகின்ற அமைதியும் சாந்த குணங்களையும் பெற்றுக்கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்து வாழ இறைவன் அழைக்கின்றார். என் அருகே வாருங்கள் என்று சொல்லி, மகிழ்ச்சி நிலைத்திருங்கள் என்று சொல்லி இறைவன் அழைக்கின்றார். இந்த நாளுக்கு தேவையான அருள் வரங்களையும் கிருபைகளையும் நற்கருணை ஆண்டவர் தாமே, இறை இரக்கத்தின் தெய்வம் தாமே உங்கள் மீது நிறைவாய் பொழிவாராக. உங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா விதமான சங்கடங்களையும், உங்கள் வாழ்வில் இருக்கின்ற எல்லா விதம் தடைகளையும் இறையிறக்காண்டோட தெய்வ பிரசனம் உடைத்து போடுவதாக. உங்கள் உள்ளத்திற்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற மகிழ்ச்சி சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. உங்கள் இல்லத்திலும் உங்கள் உள்ளத்திலும் தெய்வீக அமைதி நிலைத்திருக்கச் செய்தருள்வாராக. தடைகளாக இருக்கின்ற காரியங்களையும், இடைவிடாமல் மன்றாடி பெறாமல் போய்கொண்டிருக்கின்ற காரியங்களையும் இறைவன் இந்த நாட்கள் எங்களுக்கு கொடுத்து உங்கள் வாழ்வில் மேன்மையை காணச் செய்தருள்வாராக. உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆன்மாவிற்கும் தேவையான பலனை கொடுத்து இறைவன் ஆசீர்வதிப்பாராக. அருள் தருகின்ற அற்புதமான இரக்கத்தின் ஆண்டோடைய அருள் இந்த நாள் முழுவதும் உங்கள் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. அன்பு சொந்தங்களே, சிறனாக வாழ நாம் ஒவ்வொருவரும் ஆசைப்பட வேண்டும். நம்முடைய வாழ்வை சிறிது அலசி பார்ப்போம். நான் சிறனாக இருக்கின்றேனா, பக்தனாக இருக்கின்றேனா என்று சொல்லி. இந்த இரண்டிற்கும் என்ன வித்தியாசம்? பக்தன் என்பவன் கடவுள் தான் விரும்புவதை தான் விரும்பியவாறு செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுவான். சபிதேவியனுடைய மனைவி தன் மகன்களுக்காக வேண்டி மன்றாடி வந்ததைப் போல. ஆனால் சிறன் என்பவர் தன் கடவுள் தன் தலைவர் விரும்புவது என்னவோ அதை தன் வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்பான். நாம் பெரும்பான்மையான சமயங்களிலே பக்தர்களாக மட்டுமே இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரை தேடி வருகின்றோம், நம்பிக்கையோடு இருக்கின்றோம். ஆனால் அந்த நம்பிக்கை நாம் விரும்புவதையெல்லாம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்வது அமைந்திருக்கின்றது. நான் வேண்டி வருகின்ற போதெல்லாம், நான் மன்றாடுகின்ற போதெல்லாம், நான் ஆண்டவரை நோக்கி கரம் விரிக்கின்ற போதெல்லாம் கடவுள் என் கரங்களும் உள்ளமும் வாழும் நிறைவு விதத்திலே நான் எதிர்பார்ப்பதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம் கடவுள் கொடுக்க வல்லவர்தான். நாம் ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் மேலான ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவர்தான். நம் ஜெபத்தை ஒருபோதும் புறம் தள்ளாத ஆண்டவர்தான். ஆனாலும் நாம் பக்தர்களாக இருந்து கேட்பதை விட சிறர்களாக இருந்து ஆண்டவரை அணுகி வருகின்ற பொழுது இன்னும் ஆசீர்வாதம் பெற்றதாக இருக்கும். அப்படி என்றால் நான் சிறனாக வாழ்வதற்கு தேவையான ஒரு சில குணாதிசயங்களை தான் இன்றைய நற்செய்தியின் வழியாக இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். முதலாவதாக விரும்புகின்றவர் என்று சொல்லுகின்றார்.
நான் இயேசுவின் சீடராக வாழ விருப்பம் கொள்ள வேண்டும், ஆசை கொள்ள வேண்டும். ஆண்டவரை தேடுகின்ற அந்த விருப்பம் என் வாழ்விலே இருக்க வேண்டும். இதையே தான் திருவெளிப்பாடு புத்தகம் 22 படிக்கின்ற பொழுது யோவான் இவ்வாறு சொல்லுவார். 22:17 தாகமாக இருப்போர் என்னிடம் வரட்டும், விருப்பம் உள்ளோர் வாழ்வு தரும் தண்ணீரை இலவசமாக குடிக்கட்டும் என்று சொல்லுவார். ஆண்டவரை நோக்கி விருப்பப்பட்டால் மட்டுமே அவர் அருகிலே வர முடியும். நாம் விரும்பி ஆண்டவருடைய அந்த சீடத்துவத்தை அணுகி வருகின்ற பொழுது மட்டுமே ஆண்டவருடைய சீடத்துவத்திலே நம்மால் முழுமையாக பங்கெடுக்க முடியும், அவருடைய சீடத்துவத்தை நம்மால் செய்ய முடியும். ஆக விருப்பம் வேண்டும். பெரும்பான்மையான சமயங்களிலே நம்மிடம் விருப்பம் இல்லை. அதைத்தான் யோவான் புத்தகம் 5:40 படிக்கின்ற பொழுது வாழ்வு பெறும்படி என்னிடம் வர உங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லுகின்றார். திராட்சை செடியாக என்னோடு கிளையாக நீங்கள் இணைந்திருக்கின்ற பொழுது பலன் கொடுப்பீர்கள் என்று சொன்னார். என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று சொன்னார். என் அருகில் வாருங்கள், நான் தருகின்ற ஆறுதலை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இறைவன் அழைப்பை விடுத்தார். நாம் பெரும்பான்மையின் சமயங்களை ஆண்டவன் அருகிலே வருவதற்கு, அவருடைய சீடத்துவத்தில் பங்கெடுக்க விருப்பம் கொள்வதில்லை. வெறும் பக்தனாக மட்டுமே வாழ்ந்துவிட்டு நாம் நாட்களை கழித்துக் கொள்ளலாம் என்கிற மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். விருப்பம் உள்ளவன் இயேசுவின் சீடத்துவத்தில் பங்கெடுக்க முடியும். இரண்டாவதாக இயேசு சொல்வது, தன்னலம் துறந்து இயேசுவின் பணியை செய்ய வருகின்றவர் சுயநலத்தோடு வரக்கூடாது. தனக்கு இன்பம் தர வேண்டும் என்பதற்காக, தன் தேவைகள் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக, தான் இயேசுவின் சீடனாக இருக்கிறேன் என்கின்ற தன் பெருமை அடித்துக் கொள்வதற்காக நான் இயேசுவின் சீடனாக அந்த சீடத்துவத்தில் பங்கெடுக்கக்கூடாது. நான் கிறிஸ்துவன் என்பவன் கிறிஸ்துவுக்கு மகிமை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டுமே ஒழிய நான் கிறிஸ்துவ என்பதற்காக சுயநலத்தை தேடுபவனாக இருக்கக்கூடாது. தன்னலத்தை வெறுத்தால் இயேசுவின் சீடனாக இருக்க முடியும். அதைத்தான் இந்த இயேசுவை பின்பற்ற வந்த செல்வனான இளைஞனுடைய அந்த செயல்பாடு சுட்டி காட்டுகின்றது. விருப்பம் இருந்தது, நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆசிரியர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆனால் தன்னலத்தை துறக்க, தான் சேர்த்து வைத்திருந்த செல்வத்தை துறக்க அவருக்கு மனமில்லை. எனவே வருத்தத்தோடு சென்றார். இயேசுவின் சீடத்துவத்திலே பங்கெடுக்க முடியாமல் போயிற்று. மூன்றாவதாக சிலுவைகளை சுமந்து கொண்டு, சிலுவை என்பது நம் வாழ்வில் இருக்கின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், நோய்கள், சங்கடங்கள், கஷ்டங்கள், இது மட்டுமல்ல, இதுவும் சிலுவைகள் தான். இதோடு கூட இயேசுவின் பணியை செய்கின்ற போது வருகின்ற எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள், வீழ்ச்சிகள், தடுமாற்றங்கள், இதை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, புனிதருடைய வாழ்க்கையை வரலாறை படிக்கின்ற பொழுது, இயேசுவின் சீடத்துவத்தில் பங்கெடுக்க, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு, அவருடைய புனிதர்களாக, அவருடைய அன்பு தோழர்களாக வாழ்வதற்கு ஆசைப்பட்டவர்கள் தன் உடைமையை இழந்தார்கள், தன் குடும்பத்தை இழக்க தயாராக இருந்தார்கள், தன் வாழ்வின் சுகபோக வாழ்வு இழக்க தயாராக இருந்தார்கள், தன் வாழ்வில் சேர்த்து வைத்த சொத்துக்களையும் தன் வாழ்வில் இருக்கின்ற எல்லா விதமான ஆசவாசங்களை விட்டுவிட தயாராக இருந்தார்கள். எதிர்ப்புகளையும் ஏமாற்றங்களையும் குடும்பத்திலிருந்தும் சூழ்நிலைகளிலிருந்தும் சமுதாயத்திலிருந்தும் தன்னை எதிர்த்து வருகின்ற பொழுது அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு இன்முருகத்தோடு இயேசுவின் பணியை செய்பவர்களாக இருந்தார்கள். அன்பு சொந்தங்களே, இந்த நாளிலே இத்தகைய வாழ்வு வாழ கடவுள் அழைப்பை விடுக்கின்றார். இயேசுவின் அருளை பெற்றுக்கொள்வோம், அவரோடு இணைந்திடுவோம், அவரிலே வாழ்வோம், ஒரு சாட்சிகளாக மாறுவோம். கடவுள் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.